ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் தனமிஸ். டுடே சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸில் வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா. 7th சாப்டர் நம்ம எக்கனாமிக்ஸில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து லாஸ்ட் கிளாஸில் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிஓபி, அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், அதான் பார்த்தோம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகேயா. அதாவது வந்து அயல் நாட்டினுடைய அந்த செலுத்தினது, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்னால் செலுத்து நிலை அப்படின்னு அர்த்தம். அதனுடைய காம்போனன்ட்ஸ், கூறுகள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகேயா. அதுதான் இப்போ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணோம். அதோட அந்த ஸ்டார்ட் பண்ணி இந்த கிளாஸ் முடித்தோம். இப்போ அதை கண்டினியூ பண்ணுறோம். ஓகேயா. காம்போனன்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். த கிரெடிட் அண்ட் டெபிட் ஐட்டம்ஸ் ஆர் shown vertically in the balance of payments account of the country. Horizontally, they are divided into 3 categories. The current account, capital account, the official settlement account or official reserves assets account. அதாவது டெபிட் அண்ட் கிரெடிட் அதை பற்றிய அந்த விவரங்கள் வெர்டிக்கல், அதாவது நேர்கடையினா வெர்டிக்கல் லைனாக. ஓகேயா. வெர்டிக்கலாக செங்குத்தான லைன், அந்த மாதிரி ஒரு இதில் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த அறிக்கை வந்து பதியப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் ஓகேயா. அது மட்டும் இல்லாமல் ஹரிசாண்டலினா இந்த இது படுகடை கோடுன்னு சொல்லுவாங்க. அந்த கீழே போடுறோம் இல்லையா, அதான் ஓஎக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் ஹரிசாண்டலி. அதுலேயும் அந்த மாதிரி சொல்லப்படுகிறது. அதில் வந்து இந்த மாதிரி 3 வகையான இனங்களாக இது என்ன செய்யப்படுகிறது, இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்து வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டெபிட் அண்ட் கிரெடிட் வந்து வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலியாகவும் 3 டைப்ஸாக வந்து கேட்டகரிஸாக வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒன்று வந்து கரண்ட் அக்கௌண்ட், செகண்ட் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட், தேர்டு வந்து அஃபீஷியல் அக்கௌண்ட், அதாவது வந்து அஃபீஷியல் ரிசர்வ்ஸ் அசட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேயா. இது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. பார்ப்போம். ஒன்று ஃபஸ்ட்டு வந்து நம்ம கரண்ட் அக்கௌண்ட் பார்க்குறோம். ஓகேயா. இட் இன்க்ளூட்ஸ் ஆல் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இன்டர்நேஷ்னல் சர்வீஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அண்டு இன்டர்நேஷ்னல் யூனிலேட்ரல் டிரான்ஸ்ஃபர்ஸ். இந்த கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா நடப்பு கணக்குன்னு அர்த்தம். இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடு இருக்கு இல்லையா, இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடு டிரான்சாக்ஷன்ஸில் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதாவது பொருள்கள் மற்றும் பணிகள், இது வந்து அயல்நாட்டுகளுக்கு அனுப்பும்போது அதை பற்றிய டீட்டெயில்ஸும், மேலும் வந்து நம்ம ப்ரொடக்ஷன்ஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய டிரான்சாக்ஷன்ஸும், நெக்ஸ்ட்டு இன்கம் வருவாய் மற்றும் கிஃப்ட்டு, ஏதாவது ஒரு கிஃப்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது இந்த விதமான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ணப்படணும். ஓகேயா. அதான் முக்கியம். கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் ஏற்படக்கூடிய இந்த ஃபேக்டர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ், இன்கம் டிரான்சாக்ஷன்ஸ், மேலும் வந்து இந்த கிஃப்ட் இது மாதிரிலாம் டிரான்சாக்ஷன் பண்ணுறது, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டிரான்சாக்ஷன்ஸ், இது எல்லாமே இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் நம்ம என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. Capital account. Financial transactions consisting of direct investment and purchases of interest bearing financial instruments, non-interest bearing demand deposits and gold fall under the capital account. அதாவது கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மூலதன கணக்கு அப்படின்னு சொல்கிறது இல்லையா. அதான் அப்போ இந்த ஃபைனான்சியல் அப்படின்னா வெளிநாடுகளுக்காக அனுப்பப்படும் இல்லையா முதலீடுகள், அந்த முதலீடுகள் பற்றிய டீட்டெயில்ஸ் பூரா இதில் தெரியணும். அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபைனான்ஸ், அதாவது பணம் மற்றும் அந்த நிதி சம்பந்தப்பட்ட மார்க்கெட் விவரங்கள், அதை விற்றல் வாங்கல் அப்படிங்கிற அந்த டிரான்சாக்ஷன்ஸ் முறைகள் இந்த இதில் வந்து பதியப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம்ம வெளிநாடுகள்லேருந்து கடன் வாங்கியிருந்தாலோ, இல்லை நம்ம அந்நிய முதலீடு என்றாயிருந்தாலோ, இல்லை நம்ம அந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடிலோட மணி மற்றும் அந்த ஃபைனான்ஸ் பற்றிய மார்க்கெட் நிலவரங்களில் புழங்கக்கூடிய அந்த மணி சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது வாங்கல் விற்றல் தான், அந்த மாதிரி அத்தனை அது சம்மந்தப்பட்ட அனைத்து டிரான்சாக்ஷன்ஸும் இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ணப்பட்டிருக்கணும். ஓகேயா. தேர்டு வந்து the official resource assets account. The official resource transactions consist of the movements of international reserves by governments and official agencies to accommodate imbalances arising from the current and capital accounts. அதாவது the official resource assets accountsனால் ரிசர்வ் பேங்க் இருக்கு இல்லையா, ரிசர்வ் பேங்க்கினுடைய அந்த நிதி சம்பந்தப்பட்ட அந்த நிதி அசட்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய ரிசர்வ் கையிருப்பு கணக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய ரிசர்வ் அக்கௌண்ட்டை தான் நம்ம இந்த இதில் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கணும். ஓகேயா. அதாவது வந்து இந்த இது சென்ட்ரல் பேங்க் இருக்கு இல்லையா, அந்த சென்ட்ரல் பேங்க்கினுடைய ரிசர்வ்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பேங்க் வந்து ஒவ்வொரு
அதாவது ரிசர்வ் பேங்க்கால் கண்ட்ரோல் பண்ணப்படுகிற அனைத்து பேங்க்குமே நான்கில் ஒரு பகுதியை என்னவா வச்சுருக்கணும், ரிசர்வாக வச்சுருக்கணும். அந்த அமௌண்ட்டு மணியை வந்து ரிசர்வாக வச்சுருக்கணும் இல்லையா, அதைத்தான் சொல்கிறாங்க. அப்போ சென்ட்ரல் பேங்க் இந்த இதெல்லாம் ரிசர்வ்னா இது எல்லாமே சென்ட்ரல் பேங்க்குடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். அப்போ அந்த சென்ட்ரல் பேங்க் கையிருப்பில் உள்ள அந்த பணம் இருக்கு இல்லையா, ரிசர்வ் அந்த செலாவணி பணம், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸோட இந்த பணம், அதை வந்து அந்த சொத்துக்களில் நடைபெறுகின்ற அந்த டிரான்சாக்ஷன்ஸ் அதாவது இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் என்ன செய்யணும், என்ட்ரு பண்ணிருக்கணும் அப்படின்காங்க. அதை வந்து இந்த அக்கௌண்ட்டில் நம்ம என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம கரண்ட் அக்கௌண்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்தோம் இல்லையா, இந்த 2 அக்கௌண்ட்லேயும் சர்ப்ளஸ் இருந்துச்சுன்னு வச்சுங்க, மீதம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதை கொண்டாந்து இந்த ரிசர்வோடு சேர்க்கணும். இந்த கையிருப்பு இருக்கு இல்லையா சென்ட்ரல் பேங்க்கோட, அதில் கொண்டாந்து சேர்க்கணும். சப்போஸ் அந்த அக்கௌண்ட்டில் வர்ற அமௌண்ட் வந்து சர்ப்ளஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து இதாக இருக்குன்னு வச்சுங்க, டெபிசிட்டாக இருக்குன்னு வச்சுங்க, பற்றாக்குறையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அந்த பற்றாக்குறைக்கு சென்ட்ரல் பேங்கோட ரிசர்வ் இருக்குல்ல கையிருப்பு பணம், அதிலேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்து அது கொடுக்கும். அந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் அக்கௌண்ட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட்டும் அந்த மாதிரி அதுலேருந்து ரிசர்வ்லேருந்து எடுத்து செலவழிக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி செய்கிறதுனால தான் இதுக்கு என்னென்னு பேர், இது அஃபிஷியல் ரிசர்வ்ஸ் அசட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு பேர். ஓகேயா, அதாவது சர்ப்ளஸ் வந்தால் இந்த சென்ட்ரல் பேங்கோட ரிசர்வ் அசட்ஸில் கொண்டாந்து சேர்க்கணும். சப்போஸ் டெபிசிட் ஏற்பட்டால் சென்ட்ரல் பேங்க் வச்சிருக்கலையா ரிசர்வ் அசட்ஸு, இதிலேருந்து எடுத்து அவங்க என்ன செய்யலாம், செலவழிச்சுக்கலாம். ஓகேயா, அதுதான். அப்போ இதை பற்றி என்டர் பண்ணப்படுவதனால தான் இதுக்கு பேர் அஃபிஷியல் ரிசர்வ்ஸ் அசட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் இந்த கணக்கில் பார்த்திங்கன்னா கோல்டை வந்து ரிசர்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எளிதாக மாற்று நாட்டினுடைய பணமாக மாற்றத்தக்கக்கூடிய, அதாவது வெளிநாட்டு பணம் இருந்துச்சுன்னா நம்மகிட்ட அதாவது இந்த அஃபிஷியல் ரிசர்வ்ஸ் அசட்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி இன்க்ளூட்ஸ் இட் கோல்டு ஸ்டாக், கோல்டிங் ஆஃப் இட்ஸ் கன்வெர்ட்டபிள் ஃபாரின் கரன்சிஸ் அண்ட் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அண்ட் இட் நெட் பொசிஷன் இன் த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். அதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கோல்டு ஸ்டாக் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதை மற்ற நாட்டு நாணயங்களை வந்து இந்த இதில் வந்து இந்த அஃபிஷியல் ரிசர்வ்ஸ் அசட்ஸ் அக்கௌண்ட்டில் எளிதாக மாற்றிக்கொள்ளலாம். மேலும் அந்த இன்டர்நேஷ்னல் IMF இருக்கு இல்லையா, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, அதனுடைய நிகர கடன், அந்த மாதிரி கடன் பெறக்கூடிய வசதி, தகுதி, இதெல்லாம் வந்து இதில் வந்து என்ன செய்யப்படுகிறது, பதியப்படுகிறது. அந்த கடன் பெறக்கூடிய வசதி, அந்த கடன் எவ்வளவு என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த அஃபிஷியல் ரிசர்வ்ஸ் அசட்ஸ் அக்கௌண்ட்ஸில் என்ட்ரு பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இதான் வந்து இந்த 3 கேட்டகரிஸ், அதாவது என்னது, கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், அஃபிஷியல் ரிசர்வ்ஸ் அசட்ஸ் அக்கௌண்ட். இதுதான் வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸுடைய காம்போனன்ட்ஸ், கூறுகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் சார்ட் பார்க்க போகிறோம். ஓகேயா, அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் சார்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளிநாடுகள் இருக்கு இல்லையா, அந்த வெளிநாட்டினுடைய செலுத்து நிலை, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த செலுத்து நிலை பற்றிய அக்கௌண்ட் தான் இந்த சார்ட். ஓகே, அதில் வந்து கிரெடிட் அப்படின்னா நமக்கு வருகின்ற வருவாய். ஓகேயா, நெக்ஸ்ட்டு மைனஸ் டெபிட்னா உங்களுக்கு தெரியும் பற்று. அப்போ கிரெடிட்லேருந்து டெபிட்டை லெஸ் பண்ணால் நமக்கு கிடைப்பது என்னது, பேலன்ஸ். அதான் நிகர நிலை அப்படின்னு சொல்லப்படுவாங்க. ஓகே, அந்த பேலன்ஸ், இந்த பேலன்ஸ் வந்து நமக்கு சப்போஸ் சில டைம் நமக்கு என்னவாக இருக்கலாம், சர்ப்ளஸாகவும் இருக்கலாம், சில டைம்ஸ் நமக்கு என்னவாக இருக்கலாம், டெபிசிட்டாகவும் இருக்கலாம். ஓகேயா, அந்த வர்ற வருவாயிலேருந்து நம்ம செலவை கழிச்சா நமக்கு சர்ப்ளஸ் வருவாயும் கிடைக்கலாம், இல்லை வருவாய் இல்லாமல் நமக்கு செலவு அதிகமாக, அதாவது டெபிசிட் பற்றாக்குறையாக கூட இருக்கலாம். அதை தான் சொல்லப்படுகிறது இந்த ஃபஸ்ட்டு சார்ட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, டெபிசிட் இப் டெபிட் லெஸ் தேன் கிரெடிட். டெபிசிட் அப்படின்னு ஒன்று ஏற்படுதுன்னு வச்சுங்களேன். அப்படி ஏற்படுனா நமக்கு வந்து அங்கே என்ன ஏற்படுதுன்னு அர்த்தம், பற்றாக்குறை ஏற்படுகிறது. வருவாயை விட என்னவாக இருக்குது, செலவு அதிகமாக இருந்தால்தான் இங்கே வந்து என்ன ஏற்படும், டெபிசிட் அப்படிங்கிறது ஏற்படும். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கங்க. எப்போ அது வருவாயை விட செலவு குறைவாக இருந்தால் அங்கே என்ன கிடைக்கும், நமக்கு சர்ப்ளஸ் கிடைக்கும், அதாவது உபரி கிடைக்கும். ஓகே, ஆனால் இங்கே இப்போ என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, டெபிசிட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வருகின்ற வருவாயை விட இங்கே என்னவாக இருக்குது, செலவு அதிகமாக இருந்தால் அங்கே என்ன ஏற்படும், டெபிசிட் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேயா, கீழே பாருங்கள், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிஸ்ஈக்குலிபிரியம் அப்படின்னு கொடுத்துருக்கு. த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் இஸ் செட் டு பி பேலன்ஸ்டு வென் த ரிசீப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் ஆர் ஜஸ்ட் ஈக்குவல், R/B இஸ் ஈக்குவல் டு 1. அதான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு நாட்டினுடைய வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய வரவும் என்ன அதுலேருந்து நமக்கு செய்கின்ற செலவும் சமமாக இருந்தால் அந்த நாட்டினுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் என்னவாக இருக்குன்னு அர்த்தம், ஈக்குவல் ஸ்டேஜில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஈக்குலிபிரியம் ஸ்டேஜஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது இதை வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா, R/P இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேயா, அதாவது ரிசிப்ட்டுங்கிறத ஆராவும் பேமெண்ட்ஸுங்கிறத P-வும். அப்போ ரிசிப்ட் நமக்கு வருகின்ற வருவாய் பை பேமெண்ட்ஸ், அதாவது செலவு, இது ரெண்டு என்னவாக இருக்குது, ஈக்குவல் டு 1, ஈக்குவலாக இருக்குது. அப்போ அது வந்து என்னென்னு அர்த்தம், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்
டிஸ்யூக்லிப்ரியம். அதாவது என்ன அர்த்தம்? சமநிலையற்ற இருக்குது. இல்லை ஹெட்டிங் கொடுத்துருக்கு. ஆனால் இதில் வந்து என்ன கொடுத்துருக்கு? குறியீடுகளில் சமநிலையில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகேயா? உங்களுக்கு இதை 3 ஸ்டேஜஸும் கொடுத்துருக்கு. அதாவது டிஸ்யூக்லிப்ரியம் ஸ்டேஜஸில் இருக்கும், ஈக்குலிப்ரியம் ஸ்டேஜஸில் இருக்கும், ஃபேவரபிளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து ஈக்குலிப்ரியம் ஸ்டேஜஸில் இருக்குது. R/B = 1ன்னா என்ன அர்த்தம்? நமக்கு வருகின்ற வருவாயும் நம்ம செய்கின்ற செலவும் எப்படி இருக்குது? சமநிலையில் இருக்குது. அதாவது அயனாட்டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸில் என்ன இருக்குது? சமநிலையில் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு இது சொல்லப்பட்டிருக்கு. செகண்ட் பார்த்திங்கன்னா பாருங்கள், சார்ட்டில் பாருங்கள், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு டிஸ்யூக்லிப்ரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஈக்குலிப்ரியம் ஸ்டேஜில் பார்த்தோம் இல்லையா? இப்போ டிஸ்யூக்லிப்ரியம் அப்படிங்கிற என்ன சொல்கிறாங்க பாருங்கள், டிமாண்ட் அண்ட் சப்ளை நாட் ஈக்குவலாக இல்லை. அப்போ டெபிட் லெஸ் தேன் கிரெடிட் இஸ் மைனஸ் டெபிசிட். இப்போ இது என்னது? இங்கே வந்து என்ன ஏற்படுகிறது? டெபிசிட் ஏற்படுகிறது. ஓகேயா? அதாவது பற்றாக்குறைக்கு ஏற்படுகிறது. அப்போ அதாவது முதல் இதில் வரவும் செலவும் ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் இதில் அதாவது வரவு வந்து கம்மியாக இருக்குது, செலவு என்னவாக இருக்குது? அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே என்ன ஏற்படுது? டெபிசிட் ஏற்படுகிறது. அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸோடைய டிஸ்யூக்லிப்ரியம் ஸ்டேஜஸ். அதை தான் உங்களுக்கு இந்த ஒரு சார்ட் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு சைடு வந்து 3 கல் இருக்குது, ஒரு சைடு வந்து 1 கல் இருக்குது. அப்போ அந்த 3 சைடு இருக்கிற கல் வந்து இருக்கிறது வந்து என்னது? நமக்கு வந்து செலவு. இந்த 1 வந்து ஒரு கல் வந்து வருவாய். அப்போ இங்கே என்னவாக இருக்குது? செலவு தான் அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே என்ன ஏற்படும்? டெபிசிட் ஏற்படும். ஓகேயா? செலவு அதிகமாக இருந்து வருவாய் கம்மியாக இருக்கிறதுனால இங்கே பற்றாக்குறை ஏற்படும். அதான் டெபிசிட் ஏற்படும் அப்படிங்கிற. அப்போ இந்த ஸ்டேஜஸை என்னன்னு சொல்லப்படுகிறது? பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிஸ்யூக்லிப்ரியம். முதல்ல வந்து ஈக்குலிப்ரியம் பார்த்தோம். இப்போ இது வந்து டிஸ்யூக்லிப்ரியம் ஸ்டேஜஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? இது வந்து உங்களுக்கு டயக்ராமில் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ப்ளனேஷன் பின்னாடியே பார்ப்போம். ஃபேவரபிள் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், அதாவது சாதகமான நிலையில் இருக்குது. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்து என்னவாக இருக்குது? சாதகமான நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை பற்றி பார்த்திங்கன்னா, வென் ரிசிப்ட்ஸ் எக்ஸீடு பேமெண்ட்ஸ் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் இஸ் செட் டு பி ஃபேவரபிள், தட் இஸ், அதாவது சாதகமான நிலையில் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நாட்டினுடைய இது வரவு இருக்கு இல்லையா? அதாவது ரிசிப்ட்டு, பன்னாட்டு அதாவது அயல்நாடுகளிலிருந்து வரக்கூடிய வரவு, அதாவது ரிசிப்ட்டு, அந்த அதனால் ஏற்படக்கூடிய இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு இல்லையா? செலவை விட பெரிதாக இருந்தால், நல்லா தெரிஞ்சுங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்து வரக்கூடிய வரவு செலவை விட அதிகமாக இருக்குது வரவு அப்படின்னு இருந்தால் அந்த நாட்டிற்கு என்ன கிடைத்திருக்கு? அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்து ஒரு சாதகமான அமைப்பாக இருக்கும். ஓகே, இந்த வந்து நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த குறியீடில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், R/B > 1. ஓகேயா? அதாவது இங்கே வந்து என்னவா இருக்குது? ரிசிப்ட் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ டெபிசிட் இது எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ இங்கே என்ன? ஃபேவரபுளான ஒரு நிலை. ஓகேயா? அப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்து ஃபேவரபுளாக இருக்குது, சாதகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து அன்ஃபேவரபிள் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். இதுதான் டிஸ்யூக்லிப்ரியம். நம்ம அன்ஃபேவரபிள் பார்த்தோம் இல்லையா? அதான் வந்து டிஸ்யூக்லிப்ரியம் பார்த்தோம் இல்லையா? அதுதான் வந்து அன்ஃபேவரபிள் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. when receipts are less than payments, the balance of payments is said to be unfavorable or adverse, that is, அதாவது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா receipt by B less than 1. நல்லா தெரிஞ்சுங்க. அதாவது வந்து இங்கே வந்து இப்போ என்ன இருக்குது? வருவாய் கம்மியாக இருக்குது, செலவு அதிகமாக இருக்குது. அதாவது இன்டர்நேஷ்னல்னால் கிடைக்கக்கூடிய வருவாய், அதாவது இன்கம் அப்படிங்கிறது வந்து என்னவாக இருக்குது? கம்மியாக இருக்குது. அதே சமயம் நமக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஒரு ஸ்டேஜஸை தான் அன்ஃபேவரபிள் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஓகேயா? இதுதான் வந்து இந்த டிஸ்ஈக்குலிப்ரியம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அதனுடைய சார்ட். அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸோடைய அக்கௌண்ட் சார்ட் இதுதான். ஒன்று வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் டிஸ்ஈக்குலிப்ரியம், another one is favorable balance of payments, another one வந்து unfavorable balance of payments. இது 3 stages. ஓகேயா? நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸோட டிஸ்ஈக்குலிப்ரியம் பார்க்க போகிறோம். ஓகேயா? அதாவது வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸோடைய அந்த டிஸ்ஈக்குலிப்ரியத்தோட டைப்ஸ், அதாவது சமநிலையற்ற அந்த நிலையினுடைய வகைகள் நல்லா தெரிஞ்சுங்க. ஓகேயா? அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்து சமநிலையற்ற நிலையில் அதனுடைய டைப்ஸ் வகைகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா there are 3 main types of balance of payments disequilibrium which are discussed below. அதாவது சைக்கிளிக்கல் டிஸ்ஈக்குலிப்ரியம், செக்குலர் டிஸ்ஈக்குலிப்ரியம், ஸ்ட்ரக்சரல் டிஸ்ஈக்குலிப்ரியம். இந்த 3 இதுதான் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸோட டிஸ்ஈக்குலிப்ரியத்தோட டைப்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டினியூஸாக நம்ம பார்ப்போம். ஓகேயா?